மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்சமயம் ஆலோசனை மேற்கொள்கிறார். ஆடிட்டர் குருமூர்த்தி, அண்ணாமலை, குறிப்பாக எல்முருகன் ஆகியோர் பங்கேற்றுகிறார். தமிழக அரசியல் சூழல், தமிழக பாஜக அடுத்த தலைவர், கூட்டணி யார், விவகாரம் குறித்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை மேற்கொள்கிறார். குறிப்பாக ஏற்கனவே பாஜகவுடைய தலைவர் முடிவாகிவிட்டதாகவும் முழுக்க முழுக்க கூட்டணி குறித்து மட்டுமே இன்று முடிவெடுப்பார் என ஒரு தகவலான இருந்தது. ஆனால் பாஜகவுடைய அடுத்த தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி நிலையில் நேற்று ஒரு அதிமுக, குறிப்பாக பாஜகவுடைய தலைவர் பதவிக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மனு வெளியானது. அது மிக முக்கியம். 10 ஆண்டுகள் அவர்களை பொறுப்பில் இருக்க வேண்டும் என ஒரு குறிப்பு இடம்பெற்றது. ஆனால் நயினார் நாகேந்திரன் போட்டியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டில் நயினார் நாகேந்திரன் அதில் மிக முக்கியமாக இடம்பெறுவாரா ஒரு கேள்வி இடந்திருக்கிறது. இருந்த போதிலும் அடுத்த தலைவருக்கான பொறுப்பில் நியமிக்கப்படக்கூடிய தலைவர் யார் உள்ளது மற்றும் யாரை நியமித்தால் வரக்கூடிய தேர்தலில் சரியான முறையில் சவாலாக பணியை மேற்கொள்வாங்க. எனவே அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த பொழுது தமிழகத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக பார்க்கிறது என்பது அந்த கட்சிக்கு ஒரு பலமாகவே பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அடுத்த கட்ட தலைவராக நியமிப்பது யாராக இருக்கும், யாரை நியமித்தால் வரக்கூடிய தேர்தலில் அது பெரிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தலைவர் தகுதி யாருக்கு உள்ளது என்ற உள்ளிட்டவை குறித்து இந்த ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் வரக்கூடிய தேர்தலில் ஆளும் கட்சியை எவ்வாறு அகற்ற வேண்டும் மற்றும் அதுக்கு மாற்றாக எப்படி இந்த கூட்டணி அமைக்கலாம், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்தெந்த கட்சியை உள்ள கொண்டு வரலாம். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அதிமுக குறிப்பாக அதிமுக தலைவர்கள் அமித்ஷா சந்தித்தது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கக்கூடிய அந்த அடிப்படையில் இன்று பாஜக குறிப்பாக அதிமுக நிர்வாகி சந்திப்பார்களா? அப்படி சந்திக்கும் பட்சத்தில் இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதி செய்துவிட்டு தேர்தலை சந்திப்பதற்கும் திமுகவை எதிர்ப்பு வகையிலாம் அவர்களை எதிர்கொள்ளலாம் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்க இருப்பதாக தகவல். அந்த அடிப்படையில் இந்த மூவரும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் ஆடிட்டர் குருமூர்த்தி, அண்ணாமலை, எல்முருகன் பங்கேற்று ஆலோசனை மேற்கொள்வது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது.